எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பிரியாணிங்கிறது அது எத்தனையோ காய்கறிகள், நல்ல ஸ்பைசஸ், இல்லை புலால் எல்லாம் சேர்த்து நல்லது. ஆனால் அதை எப்போ சாப்பிடணுங்கிறதுல நிச்சயமாக வந்து நீங்கள் இன்னைக்கு பிரியாணி சாப்பிடணும்னா காலையில் லைட்டாக ஏதாவது வந்து கொஞ்சம் சுண்டல், ஒரு தேநீர், இல்லைன்னா ஒரு காலையில் ஒரு எளிய பழச்சாறு சாப்பிட்டுட்டு மதியம் நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அது உடலை எந்த விதத்துலையும் பாதிக்காது. ஆனால் ராத்திரி 2:30 மணிக்கு நான் வந்து சுட சுட வந்து ஒரு காளான் பிரியாணியாக இருந்தாலும் சரி, இல்லை கடக்நாத் கோழி பிரியாணியாக இருந்தாலும் சரி, இல்லை மட்டன் பிரியாணியும் சரி, அது வந்து நடு இரவில் சாப்பிடுவது நிச்சயமாக நல்லதில்லை. அது வந்து நடு இரவு அப்படிங்கிறது நம்ம உடல்ல பல மாற்றங்கள், நம்மளுடைய சிர்காடியன் ரிதம் வந்து இரவு 6லேருந்து மார்னிங் 6 வரைக்கும் அது ஒரு பெரிய புரோட்டோகால் இருக்கு நம்ம உடம்புல. காலையில 3 மணிக்கு வந்து சீரம் கார்டிசால் சுரக்கணும்னு ஒரு டேட்டா இருக்கு உள்ள. அப்போ 3 மணிக்கு சீரம் கார்டிசால் சுரக்கணும், ராத்திரி 2 மணிக்கு இது இருக்கணும், 11 மணிக்கு இப்படி இருக்கணும், ஒரு புரோட்டோகாலில் உடம்பு இயங்கி கொண்டு இருக்கும். நடுவில் கொண்டு போய் நீ வந்து தலப்பக்காடி பிரியாணியை கொண்டு போய் உள்ள ராத்திரியில் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் தான் உடம்புக்கு. ஸோ பிரியாணி மிகச்சிறப்பானது. நல்லா சாப்பிடுங்க. ஆனால் மத்தியானம் சாப்பிடுங்க, இல்லை காலையில் சாப்பிட்டீங்கனாலும் தப்பு இல்லை. இரவில் நடு இரவில் சாப்பிடுவது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது.